Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் இந்த காலை வேளையிலே உங்கள் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர தேவன் அடியேனுக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving me grace to bring the word of God this morning again in the presence of God. நீதிமொழிகளிலிருந்து நாம் துவங்கின 180 தியானங்களில் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 122ஆம் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். Among the 180 devotions from Proverbs which we have started, today we are entering 122nd devotion. இத்தனை நாட்கள் நமக்கு நல்ல போதகராய் இருந்து நம்மை போதித்து நம்மை வழிநடத்தின தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே இன்றைக்கும் எங்களை போதியும் என்று கேட்போம். Let us look unto the face of the Lord who has taught us so far, who has led us in a good way, that the Lord may teach us even today. கர்த்தர் தாமே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill His will alone today. ஜெபத்தோடு நாம் இன்றைக்குள்ள தியானத்திற்குள்ளே கடந்து செல்லலாம். Let us enter today's devotion with a prayer. Thank you, Lord. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கோ. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கோ. உமது கரமே என்னுடனிருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடனிருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே. இயேசுவே தேவனே, இயேசு தேவா தேவனே, இயேசுவே தேவனே, இயேசு தேவா. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கோ. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தாவீது ஜெபம் பண்ணினார். Lord, David prayed, Lord, let the house of your servant be blessed with your blessings, Lord. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டிற்கு தேவை. Lord, let that blessing which is your blessing which our house needs, Lord. எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய உறவுகளையும் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். Lord, you are continually speaking with us as how to maintain our relationships and our house, Lord. நாங்கள் புத்தியுள்ள புருஷராக, புத்தியுள்ள மனைவிகளாக எங்கள் வீட்டை நாங்கள் கட்டி எழுப்ப ஞானத்தை தாங்க ஆண்டவரே. Lord, give us wisdom that we may build our houses as, Lord, wise husband and wise wives, Lord. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு செவி கொடுக்க கிருபை தாரும். Lord, give us grace to, Lord, listen to the advice and the counsel that you give us today. ஆண்டவரே, எங்களுக்கு நேராய் வருகிற உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் அல்லல் தட்டாமல் ஆண்டவரே அதுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கிரியை செய்ய கிருபை தாரும். Lord, give us grace that we may not reject or neglect your words of warning that comes to us, but rather listen and give heed to it, Lord. இன்றைக்கு உமக்கு நலமானதை எங்களுக்கு நீர் போதிக்கும்படி நாங்கள் எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் அப்பா. Lord, today we open our hearts that you may teach us that is good to us, Lord. நீர் என்ன போதித்தாலும் அதற்கு கீழ்ப்படிய நாங்கள் சம்மதிக்கிறோம், நாங்கள் ஆயத்தமாகிறோம். Lord, no matter whatever you teach us, Lord, we prepare ourselves and accept and, Lord, receive that thing that you are going to teach us. எங்களை உணர்த்தும், எங்களை நீர் தயவு செய்து கட்டி எழுப்பும். Lord, convict us and you build us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord, God is good. இந்த நாளிலேயும் இந்த காலை தியானத்திலே எங்களோடு
சேர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். Even this morning, I greet everyone who have joined us along with us in this morning devotion. கர்த்தர் இம்மட்டும் பேசினவர் இன்றைக்கும் பேசுவார். The Lord who has spoken us so far will also speak us நம்மோடு today. தொடர்ந்து இடைபடுவார். The Lord will continue to minister with அவருடைய us, சித்தத்தை நிறைவேற்றுவார். and He will fulfill His will. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கவனத்தை திருப்புவோம். Let us turn our focus towards the Word of God today. நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 7 முதற்கொண்ட 13-14 வசனங்களை வாசிக்க போகிறோம். We're going to read from Proverbs chapter 5 verses 7 to 14. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. Therefore, hear me now, my children, and do not depart from the words of my mouth. Remove your way far from her, and do not go near the door of her house. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். Lest you give your honor to others and your ears to the cruel one, lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். And you mourn at last when your flesh and your body are consumed, and say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ears to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாகவே நாம் தொடர்ந்து நம்முடைய உறவுகளில் நாம் காக்க வேண்டிய தூய்மையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். For the past few days we have been meditating about the relationships and the holiness of relationship that we are supposed to maintain. விசேஷமாக விவாக உறவு, especially the marriage life. எபிரேயர் 13 வாசித்தோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும் இருக்க வேண்டும் என்று வாசித்தோம். We read in Hebrews that marriage is honorable in all and the bed undefiled. நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் திருமண உறவுல கர்த்தர் ஒரு தூய்மை எதிர்பார்க்கிறார். In our life, in our relationships, especially in the marriage or wedded relationship, the Lord expects a holiness or cleanness in that. நம்முடைய சிந்தனைகள்ல தூய்மை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலேயும் நாம தூய்மையா இருக்கணும். சரீர பாண்டத்தை நாம ஜாக்கிரதையாய் பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். So it is not only that we have to maintain a purity not only in our thoughts, but the Lord also expects that we should remain pure in our body and as well. உறவுகளை தேவன் உருவாக்கினார், தேவன் ஆசீர்வதித்தார், தேவன் மேன்மைப்படுத்தினார். It is God who has created the relationship, it is God who has blessed it, and the Lord who has exalted and appointed it. திருமண உறவு என்பது இன்றியமையாதது, திருமண உறவு முக்கியமானது. இந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது. Marriage relationships are integral, those relationships are important and they have an influence in our life. இதை நாம் காக்க வேண்டியது, எச்சரிப்புடன் நாம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. And it is our responsibility that we should retain it and we should take care of it and handle it properly. இந்த விலையேற பெற்ற உறவுகளை நாம சரியாக கையாளவில்லை என்றால் நமக்கு ஒரு பெரிய தீங்கு அதிலிருந்து வரும். So if you don't maintain this precious relationship or handle it carefully, and there's a great evil that we may encounter. அதைதான் 14ஆம் வசனத்துல வாசித்தோம். That is what we read in verse 14. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை நான் கேளாமல் தள்ளிவிட்டு ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் நான் தொடர்ந்தால் சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும்
கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளாக மாறுவேன் என்று அவர் சொல்லுகிறார். When I hate instruction and despise correction and live an immoral life, then I will be on the verge of total ruin in the midst of the assembly and congregation. எல்லா தீமைக்கும் ஆளாயிருவேன். I will be committed to total ruin. இது ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி. This is a word of great warning. எவைகளிலெல்லாம் தீமை வந்து ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால் வரும்? So what are the things that can be ruined because of immoral life? 4 காரியங்கள் அந்த வசனங்கள்ல இருக்கு. There are 4 things in this verse. முதலாவது நம்ம கவனித்தோம். First we saw, நம்முடைய கனம் நம்மை விட்டு போயிடும். first we will lose our honor. நம்முடைய மேன்மையை நாம் அந்நியர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று சொல்லி 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Verse 9 says, you will give your honor to others. இரண்டாவது நம்ம நேற்றைக்கு கவனிக்கும் பொழுது ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விடுவோம் என்று வாசித்தோம். And second, when we meditated yesterday, we learned that we will give our ears to the cruel one. இன்றைக்கு அடுத்த பகுதியை பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read verse 10 today. நீதிமொழிகள் 5:10. Proverbs 5:10. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே போய் சேரும். Lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய செல்வம் பிரயாசத்தினால் வரும் சம்பளம் ஒவ்வொருவருக்கும் தேவை. So this our wealth and the income that we get out of labor is very much necessary for everyone. குடும்பம் நடத்த வேண்டுமானால் பணமும் செல்வமும் வருமானமும் ஒரு வீட்டுக்கு தேவை. So to lead a life we need money, wealth and income. பணம் இல்லாம பிள்ளைகளை பராமரிக்க முடியாது, மனைவியை போஷிக்க முடியாது. You cannot take care of your children without money. You cannot feed your wife without money. செல்வம் ரொம்ப அவசியம். Money or wealth is very important. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 21 and verse 20, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்று வாசிக்கிறோம். there is desirable treasure and oil in the dwelling of the wise, but a foolish man squanders it. வேண்டிய திரவியம், வேண்டிய எண்ணெய் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கும். There is desirable treasure and oil in the dwelling of the wise. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பணத்தை சம்பாதிக்க தேவன் தான் பலத்தை தருகிறார். It is God who gives us strength to earn money. நம்முடைய பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய் என்று பார்க்கிறோம். So we read that you will eat the fruit of your labor. எதற்காக? For what? நம்முடைய குடும்பத்தோடு நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக, That we may be happy with our family. குடும்பத்தை பராமரிக்கும்படியாக, That we may take care of our family. தேவன் செல்வத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses us with our wealth. ஒரு ஞானவானுடைய வீட்டிலே குறைவில்லாத செல்வம் இருக்கிறது. And there will be no wanting of wealth in the house of a wise man. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 24 verse 3 and 4, வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். through wisdom is a house builded, and by understanding it is established. அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். And by knowledge shall the chambers of be filled with all precious and pleasant riches. அறைகளில் என்ன இருக்கணுமா? What should be there in the chambers? அருமையான பொருள் இருக்கணும், இனிமையான சகலவிதமான பொருள் இருக்கணும். And it should be filled with all precious and pleasant riches. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன், ஒரு நீதிமானுடைய வீட்டில், ஒரு ஞானவானுடைய வீட்டில் செல்வம் சேருவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய பலன். So I think it is the reward and it is a plan of God that wealth will be accumulated in the life or family of a wise man and a righteous man. நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 10 verse 22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வாசிக்கிறோம். we read the blessing of the Lord makes one rich and he adds no sorrow with it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம ஒவ்வொருவரும் வேண்டிய செல்வம், வேண்டிய பொருள், வேண்டிய சம்பத்து நம்ம கையில சேரணும்ன்றது தேவனுடைய பிரியம். So it is the plan and delight of God that we need to have the money that we require, the wealth and the asset that we require. நாம ஒரு செல்வந்தனான தேவனை நாம் ஆராதிக்கிறோம்ன்றது மறந்துடாதீங்க. We should never forget that we serve a rich God. நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வேலை செய்தாலும் நம்முடைய பணம் எவ்வளவு, செல்வம் எவ்வளவு, ஐஸ்வர்யம் எவ்வளவு என்பதை நம்மால கணக்கிட முடியும். No matter how much you labor and toil, you can easily value the riches that you have and you can easily count and measure them. ஆனால்
தேவனுடைய செல்வத்தையோ கணக்கிடவே முடியாது. But God's riches can never be measured. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. That's why the Bible says the earth is the Lord's and the fullness thereof. நம்ம வாங்கின கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியை நம்ம அளந்து பார்த்து இதோட வேல்யூ நம்ம எழுதலாம். So we may measure the property that we bought and we may write its value. ஆனா பூமியினுடைய வேல்யூவை யார் எழுதுறது? But who can measure the value of this earth? அதுல நிலம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 30% தான் நிலம். If you look at the land, it is only 30%. 70% கடல். And it is ocean, which is the 70%. கடலை யாருங்க வாங்குறது? Who can buy this ocean? கடலுக்குள்ள இருக்கிற சொத்துக்கள், அதுல இருக்கிற மர்மங்கள், அதுல இருக்கிற வினோதங்கள், ஆச்சரியங்களை யார் கணக்கு பார்க்க முடியும்? And who can measure the mystery, the wonders, the wealth of these oceans? சரி, நிலத்தை நீங்க கணக்கு பார்த்துருவீங்க. See, you can measure the land. அதுல இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், தண்ணீர்ல நீந்துற மீன்கள் எல்லாமே கர்த்தருடையது. So all the living creatures, the bees, the fowls and flies, everything, fishes, everything belongs to God. இதுக்கெல்லாம் யார் கணக்கு எழுதுறது? Who will measure and count them? பூமிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட பொன், வெள்ளி எல்லாம் கர்த்தருடையது. All the gold, silver that are found in this world and earth belongs to God. உள்ள இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ மில்லியன் கணக்கான லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில், இன்னமும் எத்தனையோ டன் கணக்குல தங்கம், வெள்ளி, வைரம் எத்தனையோ இருக்கு. இதுக்கெல்லாம் யார் வேல்யூ எழுதுறது? There are more million liters of oil and tons of gold, silver and many other things which are not yet found out. Who will give value and write and count them? இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் கர்த்தர். God is the owner of all these things. அவரை விட ஒருவன் ஐஸ்வர்யவானா இருக்கவே முடியாது. There can be no person richer than God. நம்ம எல்லாம் ஒரு நிலத்தை வச்சிட்டு நம்ம பெரிய ஆள் நம்ம நினைக்கிறோம். We think we are great having a small piece of land. ஆண்டவர் இந்த பூமியை மாத்திர வைத்தில்ல. But the Lord not only holds his earth. வேதம் சொல்லுகிறது இதை போல இன்னும் अनेक கிரகங்கள் இருக்கிறது, எல்லாமே அவருடையது தான். So he has so many planets like this which everything belongs to God. இந்த 10 கிரகங்கள் இருக்கிற இத சோலார் சிஸ்டம்னு சொல்றாங்க. So this 10 planets which contains is called a solar system. இத போல பல பல கோடிகளான உலகங்கள் இருக்கிறதா. They say there are millions of solar systems and worlds in this world, universe. இவ்வளோ பெரிய எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், அது மேல இருக்கிற சூரியன், சந்திரன் எல்லாத்துக்கும் அவர் அதிபதி. So you have expanding universe, sun and moon, over that which the Lord is a ruler over everything. அவ்வளவு ஐஸ்வர்யவான். Such a great rich man. நான் சொல்லுவேன் அவருடைய ஐஸ்வர்யத்தோட யாருமே ஒப்பிடவே முடியாது. No one compare with his riches. மனுஷன் என்னதான் செல்வத்தை சேர்த்து, என்னதான் பணம் சேர்த்து, என்னதான் நிலங்களை கொண்டாலும் ஒரு நாள் அவன் மரித்து போவான். அந்த செல்வத்தை அவன் எடுத்துட்டு போக முடியாது, விட்டுட்டு தான் போகணும். No matter how much a person can gain or store of wealth, gain and buy lands and properties, he will die one day. They cannot take anything along with them. They have to leave behind. அவங்க விட்டு போன பிறகு வேற ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்க. Once they leave it behind, the other person will take care of it. ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? அவர் மரிக்கிறதே இல்ல. Our God never dies. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He was, he is and he will be the same forever. அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். He is alive forever. அவரை போல ஒரு ஐஸ்வர்யவானது உலகத்துல இல்ல. And there is no rich one like God. அவருடைய ஐஸ்வர்யத்தை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவருடைய ஐஸ்வர்யத்தை யாரும் வாங்க முடியாது. ஒரு நாள் அவர் அது இழந்து போக போறது இல்ல. No one can transfer his riches, no one can buy his riches, and he is not going to lose his riches at any cost. வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் என்றென்றும் கர்த்தருக்குரியது. Heaven and earth and all the universe is eternally belongs to God. கர்த்தரே நித்தியமும் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். And our God is eternally rich. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஒரு மனுஷனை சம்பாதிக்க பலன் தர்றாரு. It is God who gives strength for a person to earn these riches. அதை சம்பாதிக்க வேண்டிய உத்தரவாதம் மனுஷன் மேல இருக்கு. And the responsibility is vested upon man. ஆனால் இந்த செல்வத்தை அழித்து விடவும் மனுஷனால முடியும். But man can also waste this wealth and riches. எதினாலே? By what? 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Verse 10 says, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி ஆவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டுல போய் சேரும். aliens will be filled with your wealth and your labors go to the house of a foreigner. ஏன்? Why? ஏன்? Why? நீ பரஸ்திரிக்கு பின்னால போன. Because you went behind the immoral woman. நீ ஒழுக்கமற்ற பெண்களை தேடுவீர்களானால், ஒழுக்கமற்ற உறவுகளில் ஈடுபடுவீர்களானா, அதனுடைய பின்விளைவு எதுல தெரியும்னா நம்முடைய கனத்துல மாத்திரம் இல்லை, நமக்கு இருக்கிற வருஷங்கள்ல மாத்திரம் இல்லை, நான் சொல்லுவேன் நம்முடைய
செல்வத்தையும் அது சீரழிக்கும். If you involve in immoral relationships, it not only affects your honor and your years, but it will also waste your wealth. நம்முடைய தேவன் நம்முடைய எதுவுமே வீணாக கூடாதுன்னு விரும்புறார். Our God always desires that nothing should be wasted in our life. செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை தந்து நம்மளை ஐஸ்வர்யமானாக மாற்றுறது நம்ம நன்றாய் இருப்பதற்காக. The Lord gives us strength to earn this money and riches and wealth, and He makes us rich so that we may live a good life. நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாமும் நம்முடைய மனைவியும் வீட்டாரும் சாப்பிடணும்ன்றது தேவனுடைய திட்டம். The Lord's plan is that we should eat the reward of our labor, we, our family, and our children and wife. ஆனால் ஒரு மனிதனுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை வீட்டை தரித்திர கொண்டு போகும். But the immoral life or relationship of one single woman or one single man will bring the entire life to poverty. எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்ல முடியும். I can quote you many incidents. எத்தனையோ நிகழ்ச்சிகளை என்னால் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். I can also bring many incidents to my remembrance. நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்ததற்கு காரணம் அவங்க ஒழுக்கமற்ற பெற்றோரினால். The reason why prosperous families came to the streets is because of the immoral parents. நன்றாய் சம்பாதித்து கொண்டிருந்தவங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க கடன்காரர்களாய் மாறி அதுல மூழ்கி பிச்சைக்காரர்களாக மாறினதுக்கு காரணம் ஒழுக்கமற்ற குடும்ப வாழ்க்கை. The reason why people who lived a very well and prosperous life became nothing and poor, it's because of their immoral relationships and family. அவருடைய பிள்ளைகள் பரிதாப கோலத்திற்கு திரும்பினதுக்கு காரணம் தகப்பன் அல்லது தாயினுடைய ஒழுக்கமற்ற ஜீவியம். The reason why the children came to a pathetic and pitiful situation is because of the immoral life of their parents. இது எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். This is something which we have to look in with much care. கர்த்தர் செல்வத்தை தருகிறார். It is God who gives us riches. இந்த செல்வத்தை குறித்து நான் கொஞ்சம் தியானிச்சேன் வேதத்துல. I meditated about this riches from the Bible. இது எவ்வளவு விசேஷமானது, how special it is, அவ்வளவு அருமையானது, how great it is. இதை பெறுவதற்கு நாம எவ்வளவு பாக்கியமா உள்ளவர்களா இருக்கணும், how blessed we should be to receive these riches. இதனுடைய மேன்மையை நாம புரிந்து கொண்டோம்னா இவைகளை புறத்தியார் அனுபவிக்கும்படி நம்முடைய பிரயாசத்தின் பலன் வேறு யாருக்கோ போய்விடாதபடி நாம் எச்சரிப்படைவோம். If we know the greatness of this riches, then we will be very careful that our riches will not go to others and our labor may not go to the house of a foreigner. தேவனும் ஐஸ்வர்யமும் என்று யோசித்தீங்கன்னா நான் 7 சத்தியங்களை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புறேன். So when you think about riches and God, I can teach you 7 truths. முதலாவது, first, இந்த செல்வம் என்பது எப்படிப்பட்டது? what kind are these riches? நீங்கள் ரோமர் 9ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வாசிப்பீர்களானால், Romans chapter 9 verses 22 to 24, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? what if God, wanting to show his wrath and to make his power known, endured with much long suffering the vessels of wrath prepared for destruction, and that he might make known the riches of his glory on the vessels of mercy which he had prepared beforehand for glory. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முதலாவது நீங்க ஒன்னு எழுதி கொள்ளுங்க. First, write down the first thing. ஐஸ்வர்யம், செல்வம் என்பது தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தம் பண்ணின திட்டம் பண்ணின ஒரு காரியம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand, riches are God's own plan and preparation for our benefit. தேவன் நமக்கு மகிமையில ஏற்கனவே திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். The Lord has already planned and prepared these riches in glory for us. நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணல, காதுகள் கேட்கல, மனிதனுடைய இருதயத்துல தோன்றல. The things which the Lord has prepared for us, eyes have not seen, ears have not heard, and things that are not perceived in the heart of a man. பவுலால் தைரியமாய் சொல்ல முடிந்தது, என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அவரால் சொல்ல முடிந்தது. Paul was able to say boldly, my God shall supply all your needs according to his riches in glory. நீங்க விசுவாசிங்க, நான் ஐஸ்வர்யமானாய் இருப்பதற்கு, நான் செல்வந்தனாய் இருப்பதற்கு, என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார், தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். You have to believe that in order
to be rich, in order to be wealthy, in order to have this money and riches, the Lord has already planned and prepared everything for me. குறைவில்லாத வாழ்வில் நான் இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். The Lord has already planned everything and prepared everything that we should live a life without want. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில கொண்டு வந்து இணைப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான அத்தனையும் தேவன் தோட்டத்துல ஆயத்தம் பண்ணிட்டு தான் கல்யாணம் நடத்தினார். Before the Lord united Adam and Eve into a wedded life, the Lord prepared whatever is required for him in the garden, and only then he united them. பாருங்க, திருமணம் முடிந்த பிறகு அவங்கள ஆண்டவர் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா பூமியில ஒன்னையுமே ஆண்டவர் உண்டாக்கல, எல்லாத்தையுமே முன்னாலே உண்டாக்கிட்டார். After the marriage, when the Lord has united them, after that the Lord did not create anything, but the Lord has created everything beforehand. அந்த சிருஷ்டிப்பின் ஒரு மகுடமாக அவனை உண்டாக்கிட்டு அவனை சிருஷ்டித்த பிறகு இணைச்ச பிறகு ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்னு பார்க்கிறோம். And as a crown of his creation, the Lord created them and united them, and then the Lord rested. ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? What did the Lord say to them? பாருப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். See, I have prepared what is required for you. உனக்கு ஆகாரம் வேணுமா, தண்ணி வேணுமா, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி உன் கையில கொடுக்குறேன். Do you need food or water? Whatever you need, I have prepared everything already, and I give everything into your hands. நீங்க விசுவாசிங்க அத. You believe it today. உங்க குடும்ப வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார் என்று விசுவாசிங்க. You believe that the Lord has already prepared everything for you before you start your marriage life. கர்த்தர் உங்களை இணைக்கிறதுக்கு முன்பாகவே தேவைகளை சந்திக்கிறார். The Lord meets all your needs before the Lord has united you. நீங்கள் காலம் வரும்போது அவைகளை கண்டுபிடிப்பீங்க. And you will find them out at the appropriate time. கானா ஊர்ல இயேசு போயிருந்தார் திருமண வீட்டுக்கு. In the wedding of Cana, Jesus went to that wedding. அந்த வீட்டுக்கு ஒரு குறைவு வரப்போகிறது. And there's going to be some lacking over there. திராட்சரசம் குறைவுபட துவங்கி விட்டது. And they began to lack short of wine. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்த விருந்து நிக்கவே இல்லை. அந்த விருந்து அந்த ரசம் காலியாகிறதுக்கு முன்னாலேயே இயேசு போய் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த விருந்து தொடரும்படி செய்தார். So the wedding never stopped, but before that wine would get wanted, Jesus went there and he met all their needs. Before the wine ran out, Jesus did a miracle. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். Jesus did a miracle there. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்னுடைய தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய செல்வத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். My God has already planned and prepared the riches that is necessary for my நீங்க life. விசுவாசிக்கணும், நம்பணும், அது அறியணும். You have to believe it and you have to know it. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would tell you, தேவன் ஐஸ்வரியத்தை, செல்வத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். so riches are God's promise to us. அதை தேவன் வாக்குத்தத்தமாய் தருகிறார். The Lord gives them as promise to us. உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. Deuteronomy 28 and verse 12. 28:12. 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், தேவன் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். The Lord will open to you his good treasure, the heavens, to give the rain to your land in its season, and to bless all the work of your hand. You shall lend to many nations, but you shall not borrow. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்தும் போது நாம கடன் வாங்கி தான் நடத்தணும் அவசியமே இல்லை. தேவன் தம்முடைய வானத்தை திறந்து என்ன செய்வார்னா பொக்கிஷத்தை தருவார். As we lead our family, it is not necessary for us to lead by lending money, but the Lord himself will borrowing money. By borrowing money, but the Lord himself will open the heavens and give the money. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ borrow பண்ண மாட்ட, கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்பாய். The Lord says you will not borrow, but you will lend. இதை தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தருகிறார். The Lord gives this as a promise to you. கர்த்தருடைய வார்த்தையை செய்வதற்கு நீ சாவதானமாய் இருப்பாயானால், நீ ஜாக்கிரதையாய் இருப்பாயானால் இந்த ஆசீர்வாதம் மேல வரும். If you are diligent and careful to do the word of God, this blessing shall come upon you. இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். This is God's promise. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். And the Lord will fulfill it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப முதலாவது நான் சொன்னேன், இந்த செல்வம் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆயத்தம். First I told you riches are God's own plan and preparation.
இரண்டாவது நான் சொல்லுவேன், இந்த செல்வம் என்பது தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். Second, riches are God's promise to us and our family. மூன்றாவது நான் சொல்லுவேன், Third, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் 1 Chronicles 29 and verse 12. அங்கே வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Both riches and honor come from you, and you reign over all. In your hand is power and might. In your hand it is to make great and to give strength to all. நல்லா கவனிக்கணும் நீங்க. Listen carefully. இந்த செல்வம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற தானம் அல்லது பராமரிப்பு. Riches are God's provision. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் யாரிடத்திலும் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. He need not borrow from anybody. அவரே கொடுக்கிறார். He himself gives us. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. Both riches and honor come from you. தாவீது தேவனிடத்தில் தாழ்மையோடு சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்று உமக்கே நாங்கள் திரும்ப தருகிறோம். When David says humbly to the Lord, he says, Lord, we receive from you and give it back to you. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நாளைய குறித்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? So even when Jesus preached, he said, why do you worry about tomorrow? என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? Why are you worrying? What shall we eat? What shall we clothe? And what shall we eat, drink? நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க. You don't worry about anything. உங்கள் தேவைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா பார்த்து கொள்ளுவார். Your heavenly Father will take care of your need. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்ல, ஆனா ஆண்டவர் அவர்களை எல்லாவற்றையும் பிழைப்பூட்டுகிறார். Look at the fowls of the air, for they sow not, neither they reap, nor gather into barns, but your heavenly Father feedeth them. அவர்கள் எல்லாரையும் பராமரிக்கிற கர்த்தர் உங்களை விட்டுருவாரா? So are you not much better than they? உங்களை விட்டுருவாரா? Will he spare you? நீங்கள் அவர்களை விட விசேஷித்தவர்கள். You are more special than them. அவர் உங்களை பராமரிப்பார். And he will take care of you. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற தேவன். Our God is a God who makes us rich. ஐஸ்வர்யத்தை தருகிறவர். He gives us riches. நான் சொல்லுவேன், அவரை ப்ரொவைட் பண்ணுகிற, he provides riches for us. நமக்கு செலவு பண்ண, நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். And it is God who provides riches that is needed for us. இதை எலியேசர் பாருங்க, தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறார். So this is what Eliezer said about his master Abraham as a statement and testimony. ஆதியாகமம் 24:35 பாருங்க. Look at Genesis 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed my master greatly. அவர் சீமானா இருக்கிறார். And he has become great. கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். And he has given him flocks and herds, silver and gold, male and female servants. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? It is really amazing. ஆபிரகாமுக்கு இருந்த பொன் வெள்ளி, அதுக்கப்புறமா ஆடு மாடு வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒட்டகம் கழுதை, இன்னும் சொல்ல போனா அவர் வீட்டில இருந்து அத்தனையும் லிஸ்ட் போட்டார். So here he lists out everything as flocks, herds, silver, gold, male and female servants, camel and donkeys of Abraham's house. இப்போ அவர் சொல்றாரு, இந்த ஆபிரகாம் கையில இருக்கிற அத்தனை இருக்கு பாருங்க, அது கால்நடையா இருக்கலாம், அது மனுஷனா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம். So here he says these things which Abraham has, it might be goods, it might be people, men, it might be human beings or livestock. எதுவா இருந்தாலும் சரி, no matter whatever it might be, எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தா. It is God who has given him everything. நீங்க விசுவாசிங்க அத. You believe it. கர்த்தர் என்னை பராமரிக்கிறவர். The Lord is the one who provides me. எனக்கு வேண்டியது எல்லாம் தருகிறவர். He meets all my provision. இத பாருங்க, எலியேசர் மாத்திரம் தன்னுடைய எஜமானை பற்றி சொல்லல. It is not only Eliezer who told about his master. ஆபிரகாமே தன்னை பற்றி சொல்லுகிறார், கர்த்தர் தான் தருவார்னு சொல்லி. Here Abraham himself says that the Lord is the one who gives him. அவர் டிக்ளேர் பண்றத பாருங்க. Look at his declaration. நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வாசித்தால், Genesis chapter 14 verses 22 to 24. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று
வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். But Abraham said to the king of Sodom, I have raised my hand to the Lord God most high, the possessor of heaven and earth, that I will take nothing from a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you say I have made Abraham rich. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு அறிவு இருந்தது. So Abraham had a knowledge. நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா வானத்தையும் பூமியையும் சொந்தமா வச்சிருக்கிறாரு. So the Lord whom I worship is the possessor of heaven and earth. நான் ஏங்க உங்ககிட்ட போய் நான் நம்பி நிக்கணும்? நான் உன்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. Why should I believe you for anything? Why should I trust you? Why should I depend on you? உன்னை நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. So I need not depend on you for anything. எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். My God will give me everything. நாளைக்கு நீ கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன், ஆபிரகாமை நான் தான் ஆசீர்வதித்தேன் நீ கிளைம் பண்ணிட கூடாது பாரு. அதனால உங்ககிட்ட இருந்து ஒரு செரட்டை எடுக்க மாட்டேன், செருப்பின் வார கூட வாங்க மாட்டேன்னு சொல்றேன். So you should not claim tomorrow saying that you have given me everything, you have made me rich, so that I will not take anything from you, even a sandal strap. தைரியமா சொல்ல முடிந்தது ஆபிரகாமால, கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார். Abraham was able to declare boldly that it is God who has provided him everything. பிரியமானவர்களே, Beloved, நம்முடைய தேவன் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்க வல்லவர், அவர் போதுமானவர் என்று நீங்க விசுவாசிக்கணும். you have to believe our God is able to give and provide us riches, and he is sufficient to provide it. 2 நாளாகமம் 1 அதிகாரம் 11 இருந்து 12 வாசிப்பீர்களானால், If you read 2 Chronicles chapter 1 verses 11 and 12, ஆண்டவர் உனக்கு என்ன விருப்பம்னு கேட்கும்போது எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்ட சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். unto Solomon who asked God for wisdom when the Lord asked what you want. 11 வசனம் பாருங்க. Verse 11, தேவன் சொல்லுகிறாரு, the Lord says, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீதித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தை நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். because this was in your heart, and you have not asked riches or wealth or honor or the life of your enemies, nor have you asked long life, but have asked wisdom and knowledge for yourself, that you may judge my people over whom I have made you king. Wisdom and knowledge are granted to you, and I will give you riches and wealth and honor, such as none of the kings had who were before you, nor shall any after you have the like. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். It is very beautiful here. கர்த்தர் சொல்றாரு, நீ போய் சம்பாரிச்சுக்கோ, நீ அவங்ககிட்ட வாங்கிக்கோ, இவங்ககிட்ட கொள்ளை அடின்னு சொல்லல. The Lord never said you go and earn, you gain and you attain, or you loot from someone. அவர் சொல்றாரு, நான் கொடுக்க போதுமானவர்ப்பா. He says, I am sufficient to provide you. ஞானத்தை நான் கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, I not only provide you wisdom, உனக்கு ஐஸ்வரியத்தையும் கொடுக்க நான் போதுமானவர். I am sufficient even to provide you riches. அவர் சொல்றாரு, எந்த அளவு கொடுக்க முடியும்னா உன்னோட யாருமே ஒப்பிடவே முடியாத அளவு ஒரு உன்னத ஐஸ்வரியவானா உன்னை மாற்ற என்னால முடியும். He says, I can provide you riches to the extent that no one can be compared with you. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும். Beloved, you have to believe today. என் குடும்பத்தின் தேவைகளை பராமரிக்க, போஷிக்க, கொடுக்க என் தேவன் போதுமானவர். My God is sufficient to provide all the needs of my family. எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர் சந்திப்பார். No matter whatever is my need, he will provide it. எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். And he will fulfill all my needs. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that is impossible by my God. ஆகார் வனாந்திரத்துல தான் பிள்ளை வச்சு அழுதுட்டு இருந்தா. Hagar was crying in the wilderness with her child. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவனுக்காக தண்ணீரை பெறும்படி ஆண்டவர் துறவே திறந்தார். The Lord heard the cry of the child, and for her sake the Lord opened a spring there. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர் வனாந்திரத்துல அலைஞ்சு திரிஞ்சாங்க. 6 lakhs of Israelites wandered around in the wilderness. 6 லட்சம் புருஷருக்கு 6 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. And 6 lakh men had 6 lakh families. அத்தனை பேர், வயதானவர்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க. அத்தனை பேருக்கு யார் ஆகாரம் கொடுப்பா? And they contained all the old people, wives, husband and children. Who will provide food to all of them? அவங்க நடந்து போறதோ வனாந்திரம். It was wilderness where they were walking. அங்க தண்ணீர் கிடையாது. There is no water. அங்க ஆகாரம் கிடையாது. There is no food. அங்க வயல்வெளிகள் கிடையாது. There is no fields. அவங்க இருந்து எகிப்தை பாத்தீங்கன்னா நதியில இருந்து மீனை பிடிச்சிடுவாங்க. When you look at Egypt, they can get fishes out of the river. அவங்க அந்த தண்ணீரை வைத்து விவசாயம் பண்ணி அதுல அறுவடை எடுத்து சாப்பிட்டவங்க. So they are the people who did irrigation from the waters of the river, and they ate out of it. அவங்க சாப்பாடு எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியும். They know how they get their food. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேலையும் கிடையாது, வருமானம் கிடையாது.
But here they have no work or job and no income, விவசாயம் கிடையாது, விளைச்சல் கிடையாது. no agriculture and no harvest. எங்கிருந்து சாப்பிடுவாங்க? From where will they eat? வேதம் சொல்லுது, The Bible says. அவர்களை ஒவ்வொரு நாளும் தூதர்களுடைய உணவினால் கர்த்தர் போஷித்தார். The Lord provided and fed them with the food of the angels. அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை ஆண்டவரே சப்ளை பண்ணார். It is God who supplied the water they needed. வனாந்திரத்துல கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். The Lord parted the rock in the wilderness and gave them water. அவங்க அங்க வந்து முறுமுறுக்கும் போது கூட அவர்கள் இச்சித்ததை கூட சேர்த்து கொடுத்துட்டாராம். Even when they murmured and complained, the Lord also granted them what they lusted after. அவங்களுக்கு வேண்டிய நான்வெஜ்ஜையும் கொடுத்தாரு. The Lord also provided them the non-vegetarian. நம்முடைய தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு உண்மை உள்ளவர். Our God is not only faithful then but also today. உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர். He is able to meet all the needs of your family. நான் சொல்லுவேன், இந்த ஐஸ்வரியத்தை குறித்து யோசிக்கும் போது, When you think about this riches, நான் சொன்னது போல இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய ஆயத்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய பராமரிப்பு மாத்திரமல்ல. so these riches are not only God's own plans and preparation, not only God's promise, not only God's provision. நான்காவது ஒரு சத்தியம் இருக்கு. And the fourth truth, 1 சாமுவேல் 2:7 பாருங்களேன். look at 1 Samuel 2:7. 1 சாமுவேல் 2:7. 1 Samuel 2:7. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். The Lord makes poor and makes rich. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். He brings low and lifts up. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. கர்த்தர் யாரு? Who is God? ஐஸ்வர்யமாக்குகிறவர், தரித்திரமாக்குகிறவர். The Lord makes poor and makes rich. நான் இதை யோசிக்கும் பொழுது என்னுடைய மனதில் வந்த எண்ணம் என்ன தெரியுமா? What is the thought I got when I thought about it? நான்காவது, ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு. Riches are a manifestation of God's power. நம்மை தேவன் ஐஸ்வர்யமாக்குவதினாலே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. By making us rich, the power of God is manifested. அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு சாதாரண மனுஷனை, எளிமையில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை ஆண்டவர் தூக்குறாராம். It is God who lifts up a person who is in dunghill and who is in dust. அவனை என்ன பண்றாருன்னா ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார். And he makes him rich. இது வந்து தாவீதுடைய வாழ்க்கையிலே எழுத்தின் பிரகாரமாய் நடந்தது. This was literally accomplished in the life of David. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு கோலோட, கவன்களோட, ஒரு சின்ன அடைப்பையோட இந்த தலைமை நகரத்துக்கு ஒரு நாள் இந்த பையன் இளப்பையனா வந்தான். So he came as a young lad to this capital city with a catapult, with a few stones and a sling. அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி பார்த்தா அவன் குடும்பத்துக்கு கூட பெரிய சொத்துக்கள் கிடையாது. When you look at his family, even their family did not have much properties. அவனே சொல்லுகிறான். He himself says, இஸ்ரவேல்ல என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். My family is very small in Israel. ராஜாவுக்கு மருமகனாகிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. I'm not even worthy to become the son-in-law of the king. தாவீதை பார்த்தீங்கன்னா சொந்தமா கூட ஆடு கிடையாது. So even David did not have his own sheep. அவங்க அப்பாவுடைய ஆட்டை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். He was looking after his father's sheep. இப்படி ஒரு எளிமையாக சிறுமையானவனா இருந்தவனை வேதம் சொல்லுகிறது, அவன் மரிக்கும் போது ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக மரித்தானா. Such a kind of poor and lowly person was David, but who died as a rich man. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் வந்து தங்கம், வெள்ளி, பொன் அவன் கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா டன் கணக்குல கொண்டு கொடுத்திருக்கான். So all the gold, silver and other precious thing which he gave for the temple of God, he gave it in tons. நான் சொல்லுவேன், யார் இதை ஐஸ்வர்யம் பண்ண, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது யார்? Who is the one who gives those riches? தேவன் கொடுக்கிறார். It is God himself. யார் ஒருவனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது? What makes a person rich? நான் சொல்லுவேன், பிசாசு இல்ல. It is not Satan. சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு தான் ஐஸ்வர்யவான் ஆக்குறாங்க. Some people think it is Satan who makes them rich. கர்த்தர் தான் ஐஸ்வர்யவான் ஆக்குறார். But God makes us rich. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்போ பிசாசு வந்து இயேசுட்ட சொன்னான்ல, நீர் என் முன்னாடி வணங்குனீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த உலகத்தின் அத்தனை ஐஸ்வர்யத்தை உமக்கு தருவேன்னு சொன்னானே. So you can say that this Satan said to Jesus, if you bow before me, I will give you all the riches of this world. அப்ப அவன் தான் ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கணும்ல. So he should have given the riches, right? உண்மை என்ன தெரியுமா? You know what is the truth? அவன் சொன்னான். He said. ஆனா அவன் யாருன்னா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். But he is a liar and father of lies. அவன் கொடுக்க முடியாது, ஏன்னா அவனே இரவல் வாங்கி தான் வச்சிருக்கான். Because he cannot give it because he has already got it. அவன் இரவல் வாங்கி வச்சிருக்கான். He has got it for rent. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. The earth and its fullness belongs to God. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. You have to understand.
understand. நினைக்காதீங்க பிசாசு தான் ஒருவனை ஐஸ்வர்யமாக்க முடியும். Don't think only Satan can make a person கிடையாது. rich. No, not at all. ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் கர்த்தர். It is God who makes a person rich. ஹல்லேலூயா. Hallelujah. அதை நீங்க மறந்துடாதீங்க. You should never forget that. கர்த்தரே என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார். It is God who makes me rich. அதை நீங்க விசுவாசிக்கணும். You have to believe it. அதை விசுவாசிக்கணும். You have to believe it. பிசாசு சொல்றதெல்லாம் பொய்யான ஒரு ப்ரொபகண்டா. So it is a lie and it is a lie propaganda which Satan speaks. அதனால தான் நீங்க ஆதாம் ஏவாள்கிட்ட கூட ஏவாள்கிட்ட வந்து நீ இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு திறந்துடும் தேவர்களை போல மாறுவீங்க என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதையும் உறிஞ்சிட்டான். That is why even unto Eve it said, if you eat this, your eyes will be open, you will become like gods. But at last he extracted whatever they had even. இயேசு அவனை பத்தி டெஃபினிஷன் கொடுத்தாரு. Jesus gave a definition about him. அவன் யார் தெரியுமா? Now who is he? அவன் திருடன், அவன் கொள்ளையன், அவன் இருக்கிறதை திருட வந்தவன். He is a thief, he is a robber, he came to rob things that are. அவன் கொலைகாரன். He is a murderer. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வர மாட்டான். He comes to rob, kill and murder and nothing else. அவன் வந்து யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி திரிகிற ஒரு சிங்கம் போல இருக்கிறான். He is like a lion that moves around to devour someone. பீறி போடுகிற ஒரு ஓநாயை போல இருக்கிறான். He is like a wolf who just pouches. ஐஸ்வரியத்தை தருகிறவர் கர்த்தர் தான். It is God who gives us riches. ஒருவனை உலக பிரகாரமான மனுஷனை கூட ஐஸ்வர்யவனாக்குறதுக்கு ஒரு நோக்கத்தோட அவனுக்கு அந்த ஐஸ்வரியத்தை தருகிறார். Even unto a worldly person the Lord gives us riches with a purpose. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படி என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். When you believe it, you have to say, Lord, thank you for giving grace that you're going to make me rich to manifest your power. உம்முடைய வல்லமையை இந்த எளிமையானவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறேன். Lord, you're manifesting your power in the life of this poor person. ஐந்தாவது சொல்லுவேன். Fifth, I would tell you. இந்த ஐஸ்வரியத்தை பற்றி யோசிக்கும் பொழுது வேதத்தின் சத்தியத்துல ஒரு சத்தியம் நீங்க அறிந்து கொள்ளணும். You have to understand the truth about this riches in the Bible. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 லிருந்து 12 குறித்துக் 2 Samuel chapter 6 verses 11 and 12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். The ark of the Lord remained in the house of Obed-Edom, the Gittite 3 months, and the Lord blessed Obed-Edom and all his household. 2 சாமுவேல் 6:11. 2 Samuel 6:11. கர்த்தர் என்ன செய்தாரா? What did the Lord do? அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். The Lord blessed the house of that Obed-Edom all the days that the ark of Lord remained in it. அதன் அர்த்தம் என்ன? What does it mean? இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவன் ஒருவனுக்கு கொடுக்கிற தயவு. Riches are proof of God's favor. கர்த்தர் ஒருவன் மேல் தயவாக இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது அவருடைய ஐஸ்வரியத்தினால். So he proves that he has a favor by his giving his riches. நீங்க விசுவாசிங்க. You have to believe it. கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தால், If the Lord has favor on me, கர்த்தருடைய தயவு என் மேல இருந்தால், if the favor of God is upon me, கர்த்தருடைய இரக்கம் என் மேல இருந்தால், if the mercy of God is upon me, நிச்சயமாகவே அந்த இரக்கமும் தயவும் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து என்னை ஐஸ்வர்யவானாக்க போதுமானது. Surely that favor and mercy is able to make me rich and meet all my needs. ஓபேத் ஏதோமின் வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கினது. The blessing of the Lord came upon the house of Obed-Edom. Why? உடன்படிக்கை பெட்டி அவன் மேல் இருந்தது. Because the ark of covenant was in his house. அது தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. That signifies the presence of God. தேவன் தங்கி இருக்கிற இடத்திற்கு அடையாளமாக இருந்தது. That symbolizes the presence of God there. அப்ப ஆண்டவர் என்ன செய்தி சொன்னார்னு சொன்னா, So what was the message the Lord was giving? தாவீதுக்கு ஒரு செய்தி போகுது. A message is going to David. ஓபேத் ஏதோம் வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதுனால கர்த்தர் அவனையும் சரி அவன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Just because the presence of God was present in the house of Obed-Edom, the Lord blessed him and all his household. நீங்க விசுவாசிங்க. You have to believe. தேவனுடைய பிரசன்னம் என் வீட்டுல இருக்குமானால் கர்த்தர் என் குறைவுகளை நீக்கி என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். If the presence of the Lord is in my house, the Lord is able to remove all my needs and supply all my needs. அவர் ஐஸ்வரியத்தை தருகிறதுனால் என் மேல் தயவாய் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். So his riches are proof of his favor upon me. இன்னொன்றை நான் காண்பிப்பேன். I'll show you one more thing. ஆறாவது சத்தியம், The sixth truth. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. Malachi chapter 3 and verse 10. மல்கியா 3:10. Malachi chapter 3 verse 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Bring ye all the tithes into the storehouse, that there may be meat in my house, and prove me now herewith, say the Lord of hosts, if will not open you the windows of heaven and pour out your blessing, that there shall not be room enough to receive it. இது ரொம்ப அருமையா இருக்கு. It is very beautiful. ஐஸ்வர்யம் என்பது ஆறாவதாக வேதத்தின்படி தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் அல்லது பரிசாக இருக்கிறது. Sixth, riches are God's prize for us. இங்க என்ன நடக்கிறது? What happens here? ஆண்டவர் சொல்லுகிறாரு மல்கியாவுல, The Lord says in Malachi, நீங்க ஜனங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க தசமபாகங்களை பண்டகசாலையில கொண்டு வாங்க. you people bring all your tithes into the storehouse. நீங்க சம்பாதிக்கிற முதற் பலன்களை கொண்டு வாங்க. You bring the first fruits into the storehouse. நான் உங்களுக்கு உழைக்கும்படி சம்பாதிக்கும்படி சேர்க்கும்படி கொடுக்கிறவைகள்ல நீங்கள் 10% பிரித்து எனக்கென்று கொண்டு வாங்க. You have to take 1/10 of the part of whatever I give you, whatever I enable you to labor and earn. அதை என்னுடைய ஆலயத்துல கொண்டு வந்து சேருங்க. You bring and store them in my temple. நீங்க கொடுத்து பார்ப்பீர்களானால், நீ கொடுக்கும்போது when you give it, வேதம் சொல்லுகிறது, நான் வந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று நீங்களே சோதிச்சு பாருங்க. So the Bible says, you just test and see, will I not open the windows of heaven and pour you out a blessing. அப்ப நல்லா கவனிங்க. So listen carefully. ஐஸ்வரியத்தை கர்த்தர் எந்த ஒரு அளவுல கொடுக்கிறார்னா நமக்கு ஒரு பலனாக தர்றாரு. So the Lord gives us riches in the measure of a prize. கொடுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Give and it shall be given to you, that your joy may be abundant. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவாங்க. Press down, shaken well, and they will just pour you out back into your bosom. எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். Whatever you sow, so shall you reap. தேவன் உங்கள் நற்கிரியைகளை மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. The Lord is not unjust to forget all your good works. உங்கள் கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார். The Lord will give you the reward according to your works. அப்ப ஒண்ணு மறந்துட கூடாது. You should never forget. ஐஸ்வரியத்தை தேவன் உங்களுக்கு ஒரு பலனாக பரிசாக தேவன் கொடுக்கிறார். So the Lord gives you riches as prize for us. நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. When I give God, I have a great assurance. நிச்சயமாக கர்த்தர் எனக்கு திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். Surely the Lord will return it back to me and நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். You will be measured by the measure which you measure. அதான் ஒரு பெரிய பரிசுத்தவான் விதமாய் சொன்னார். That's why a great saint said this way. கர்த்தருக்கு கொடுத்து ஒருவன் தரித்திரனாக மாறுறதில்ல. There is no one who becomes poor by giving God. தேவன் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. The Lord is not a debtor to anybody. கர்த்தர் திரும்பவும் கொடுக்கிறவர். The Lord will give him back. ஆசீர்வதித்து தருகிறவர். The Lord blesses and gives back. ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய ஒருவேளை சாப்பாடை கொண்டு வந்து இயேசு கொடுத்தான். A small boy gave his one meal to Jesus. அவன் திரும்ப பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவனோடு அங்கே உட்கார்ந்த 5000 புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள் திருப்தியா சாப்பிட்டு மீதி எடுக்கும்படி கர்த்தர் இதை பெருக பண்ணி திரும்ப தந்தார். He not only ate and received it back, but also he made other people, almost 5000 people, to eat full and also take the leftovers. இந்த ஐஸ்வரியம் என்பது உங்க வீட்ல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. The Lord desires that riches should be present in your house. எப்படி இருக்கணும் அது? How it should be? பலனாக இருக்கணும். It should be like a prize. கர்த்தர் ஆசீர்வதித்து தர்றது. The Lord blesses and gives it. உம்மிடத்துல பெற்று உமக்கே திரும்ப தர்றோம். We receive from you and give it back to you. அவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். Let everyone give, not by compulsion or not with a grudging heart, but by a cheerful heart. அவன் உற்சாகமாய் கொடுக்கணும். Let him give cheerfully. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். For God is pleased with a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிற, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் திரும்ப தருகிறார். The Lord gives back to the one who gives cheerfully and wholeheartedly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும். Today we have to believe, ஆண்டவர் என் வீட்டுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவர். my God is able to give this blessing to my house. என் தசமபாகங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் சிறந்ததை கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது தேவன் என் வீட்டை தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்கு கொடுக்கிறவர். When I give my tithes and offerings and the first fruits of all my labor and the best thing, the Lord is able to open the windows of heaven and pour out a blessing upon my house. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நானே புசித்து விடுகிறவனாய் அல்ல. I should not be a person who eats everything which the Lord gives me. உன்னுடைய எல்லா விளைவின் பொருளால் நீ கர்த்தரை கனம் பண்ணு. You have to honor the Lord with all your yield. தசமபாகங்களை முதலாவது கர்த்தருக்கு கொடுங்க. You have to give the tithes first to God. நான் சொல்லுவேன், மிச்சம் மீதியை கர்த்தருக்கு கொடுக்கிறது
கொடுக்கறது இல்ல. It's not giving leftovers to God. மிச்ச மீதியை நம்ம கொடுக்கிறதுக்கு தேவன் பிச்சைக்காரன் கிடையாது. Our God is not a beggar to give the leftovers. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் தந்தவர் கர்த்தர். It is God who gave us strength to earn this riches. வேலை செய்யும்படி சத்துவத்தை கொடுத்தவர் கர்த்தர். It is God who gave us might to do our work. ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். It is God who gave us wisdom. சுகத்தை கொடுத்தவர் கர்த்தர். It is God who gave us health. வேலையை கொடுத்தவர் கர்த்தர். It is God who gave us this work. குடியிருப்பின் எல்லையை தீர்மானித்தவர் கர்த்தர். It is God who marked the boundaries of our dwelling place. எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. Everything comes from him. நான் சொல்லுவேன், அவராலே இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. Actually we cannot do anything but without him. அந்த நன்றி உணர்வோடு கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நம்ம அசட்டையாகவோ அல்லது அளந்தோ அல்லது நாம கருமிகளாகவோ இருக்கக்கூடாது. So we should not be stingy or miser, or we should not be very negligent in giving to God in that கர்த்தருக்கு aspect. உற்சாகமா கொடுக்கணும். We should give cheerfully to the Lord. கர்த்தருக்கு நம்ம தாராளமா கொடுக்கணும். We should give generously to the Lord. கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கணும். We should give faithfully to the Lord. உங்க வாழ்க்கையில இந்த உண்மையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. So keep up this faithfulness in your life. உங்கள் குடும்பத்துல தசமபாகம் கொடுக்கிற பழக்கத்தை நீங்க உருவாக்குங்க. And you also make the habit of giving tithes in your families. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். You give and see, and the Lord will return it back to you. வானத்தின் பலகணிகளை திறந்து தருவார். The Lord will open the windows of heaven and pour you out a blessing. இந்த ஐஸ்வரியத்தை குறித்து இன்னொரு சத்தியத்தை நான் வேதத்திலிருந்து சொல்ல விரும்புறேன். I want to tell one more truth about this riches. யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 பார்ப்பீர்களானால், Job chapter 1 verses 9 to 11. சாத்தான் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், Satan said unto the Lord, யோபு விருதாவாகவா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான்? Does Job fear God for nothing? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. Have you not made a hedge around him, around his household, and around all that he has on every side? You have blessed the work of his hands, and his possessions have increased in the land. 11 வசனத்துல, Verse 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உம்மது முகத்துக்கு எதிரே தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும். But now stretch out your hand and touch all that he has, and he will surely curse you to your face. இந்த ஐஸ்வரியத்துல இன்னொரு சத்தியம் வேதத்தில் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஐஸ்வரியங்களை தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். The next truth from the Bible is riches are protected by God. கர்த்தர் அதை பாதுகாக்கிறார். It is God who protects it. வேலி அடைக்கிறார். The Lord hedges around. பிசாசு அதை உணர்ந்தான். Satan also realized it. சொல்லுகிறான், அவன் சம்பத்தெல்லாம் பெருகி இருக்கு, நீங்க வேலி அடைக்கலன்னா அதுல ஒண்ணு நிக்காது. He says his possession has increased, so that if you don't hedge around, it will not be remaining there. அது எப்பவுமே அழிஞ்சு போயிருக்கும். It would have been destroyed. நீங்க இப்ப வேணா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, உங்க வேலி எடுத்து பாருங்க, உங்க பாதுகாப்பு எடுத்து பாருங்க, பின்பு யோபு உங்களை தூஷித்துருவான். Now you try to remove all the protection and hedge and fence around him, and he will just curse you. நல்லா கவனிங்க. Listen carefully. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னா, Why did I teach you all these things? ஐஸ்வரியம் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்ல. Riches are not an ordinary thing. 7 சத்தியங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். I told you 7 truths. இந்த ஐஸ்வரியத்தை நாமும் நம்முடைய குடும்பமும் பெறுறதுக்கு தேவன் இவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். நம்பர் 1. First, riches are God's own plan and preparation for our benefit. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நம்மையும் நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் ஐஸ்வரியத்தை பற்றி நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Second, riches are God's promise to us and our family. மூன்றாவது, இந்த ஐஸ்வரியம் என்பது தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கொடுக்கிற பராமரிப்பு அல்லது ஈவு. Third, riches are God's provision to us and our family. நான்காவது, இந்த ஐஸ்வரியம் என்பது தேவன் நம்மேலையும் நம்முடைய குடும்பத்தின் மேலேயும் தேவன் வெளிப்படுத்துகிற அவருடைய வல்லமைக்கு இது ஒரு அடையாளம். Fourth, riches are a manifestation of God's power upon us and our family. ஐந்தாவது, இந்த ஐஸ்வரியம் என்பது தேவன் நம்மேலே வைத்திருக்கிற தயவுக்கு ஒரு அடையாளமாக அல்லது ஒரு நிரூபணமாக இருக்கிறது. Fifth, riches are proof of God's favor upon us. ஆறாவது, இந்த ஐஸ்வரியம் என்பது தேவன் நம்முடைய நற்கிரியைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பலனாக இருக்கிறது. Sixth, riches are God's prize for us. ஏழாவது, இந்த ஐஸ்வரியம் என்பது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறது. Seventh, riches are protected by God. பாருங்க, இந்த ஐஸ்வரியத்தை நம்ம சாதாரணமா பெற்றது கிடையாது. So it is not we receive this riches very easily. தேவன் ஆயத்தம் பண்ணி தர்றாரு. He prepares and gives us. தயவினால் தர்றாரு. He gives out of favor. பாதுகாத்து தர்றாரு. He protects and gives us. ஆசீர்வதித்து தர்றாரு. He blesses and gives us. அதை தேவன் நமக்கு அவரே தானமாய் தர்றாரு. He gives us a provision and a promise to us. இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The reason why I told this, இவ்வளவு தேவன் நமக்கு அன்பாய் கொடுத்த ஐஸ்வரியத்தை
This riches which the Lord has given us out of love. நீதிமொழிகள் 5:9 வாசிக்கிறது போல, As we read in Proverbs chapter 5 and verse 9. உன் மேன்மையை அந்நியர்களுக்கு, உன் ஆயுசு காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விட்டு, அந்நியருக்கு உன் செல்வத்தையும் அவங்க திருப்தி அடைகிறதுக்கு, உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியார் வீட்டில் போய் சேர்றதுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல. The law, lest you give your honor to others and your ears to the cruel one, aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner. இது தேவனுடைய திட்டம் கிடையாது. This is not the plan of God. 10ஆம் வசனத்துல, Verse 10. அந்நியர் உன் செல்வத்தினால திருப்தி அடையணும்னு தேவன் விரும்பல. The Lord doesn't desire that aliens should be filled with your wealth. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்த பலனை புறத்தியார் வீட்டுல போய் வைக்கணும்னு ஆண்டவர் விருப்பம் கிடையாது. This reward, this prize, the thing which you have earned and labored, it should not go to the house of a foreigner. ஆனா எப்ப போகும் தெரியுமா? But when it will go? தேவன் ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தி கொடுத்தது எப்ப போகும் தெரியுமா? When these things which are planned and prepared by God will go to this foreigner's house. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையினால், because of an immoral life. லூக்கா 15:30 பாருங்க. Look at Luke 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன், this son of yours who has devoured your livelihood with harlots. அண்ணன் சொன்னதுல பொய்யெல்லாம் ஒண்ணு இல்ல. There is nothing false in what the brother said. அப்பா தன்னுடைய ஆஸ்தியை 2 பங்காக சம பங்காக பிரித்து இளைவனுக்கும் பெரியவனுக்கும் கொடுத்துட்டாரு. This father divided his possessions equally and he gave 2 parts to the elder son and the younger son. ஆனா இளைவன் என்ன செய்யறான் பாருங்க, வாங்கின அத்தனை சம்பத்தையும் வேசிகளிடத்துல போய் செலவழிச்சு போட்டானா. But this younger son took away all the possession and wasted and squandered them with harlots. ஒழுக்கமற்ற வாழ்க்கை சம்பாதிக்க முடியாது, எல்லாத்தையும் செலவழிச்சு தான் போடணும். Immoral life will not let you earn, but it will let you spend everything. நீதிமொழிகள் 29:3 பாருங்க. Proverbs 29:3. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோடே தொந்திப்பவனோ ஆஸ்தியை அழிக்கிறான்னு போட்டிருக்கு. Whoever loves wisdom makes his father rejoice, but a companion of harlots wastes his wealth. நீங்க மறுபடியும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 25ஆம் வசனத்துல 24ல இருந்து வாசிக்கலாமா? If you read Proverbs chapter 6 from verse 24 onwards. அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற போதகம்லாம் உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். He says, the instruction I give will keep you from the evil woman, from the flattering tongue of a seductress. எச்சரிப்பு கொடுக்கிறார். 25ஆம் வசனம் பாருங்க. Look at verse 25 where he gives a warning. இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. Do not lust after her beauty in your heart, nor let her 25 Do not lust after her beauty in your heart, nor let her allure you with her eyelids. ஏன்? Why? 26ஆம் வசனம் 26. வாசிக்கிறோம். வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். For by means of a harlot a man is reduced to a crust of bread. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. இதுல இங்கிலீஷ்ல எனக்கு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. I like the English version here. போட்டிருக்கு, for by means of a harlot a man is reduced to a crust of bread. ஒரு வேசியோடு ஒரு மனுஷன் பழகி அவளோடு அவன் உறவு வைக்கும்போது அவன் எந்த அளவுக்கு எளிமையாயிடுறான் அப்படின்னா ஒரு ரொட்டி துண்டை போல அவன் மாறிடுறான். So it says, if a person have a relationship with a harlot, he is reduced to a crust of bread. உன் ஆஸ்தி அழியக்கூடாதப்பா. Your wealth should not be wasted. எத்தனை குடும்பங்கள் கண்ணீர்ல இருக்காங்க தெரியுமா? You know how many families are in tears? தங்களுடைய சொத்துக்களை இழந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? There are many people who have wasted or lost all their possessions. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பளத்தை வீட்டு கொண்டு வர முடியாம அழுகிறவங்க இருக்காங்க தெரியுமா? There are people who cry because they cannot bring the income that they have earned to their house. ஏன்? Why? தேவன் அனுமதிக்காத அருவருக்கிற உறவுகள் உங்கள் செல்வத்தை நாசமாக்கிடும். It's because the immoral relationship which is detested by God will waste all your wealth. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். Today the Lord is giving a warning. கர்த்தர் பேசுற சத்தத்தை கேளுங்க. Hear the voice the Lord is speaking at you. நீங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை விசுவாசிங்க. And you believe the Lord is the one who blesses us. இந்த ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு வேட்டையாடி பறிக்கிற எந்த ஒரு ஓட்டை இருந்தாலும் அதை இன்றைக்கு அடைச்சிருங்க. So is there any loophole that is hunting all this wealth from you? Just shut them down. கர்த்தர் நம்ம கொடுக்கிறத அனுபவிக்க முடியாதபடி வேலியிலே உள்ள எல்லா துவாரங்களை
நீங்க அடைச்சிருங்க. Shut all the holes that are present in your fence, that you may not experience and enjoy the riches and the wealth which the Lord has given you. உங்களுடைய செல்வம் புறத்தியார் வீட்டுல போய் சேரக்கூடாது. Your wealth should not go to the house of a foreigner. நீங்களும் உங்க பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாரா. The Lord may bless your family, that you may be well and live prosperous life. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we praise you. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். Lord, you are a rich God, Lord. நீர் ஐஸ்வரியத்தை தருகிறவர். You are the one who gives us riches. நீர் கொடுத்த ஆசீர்வாதமாகிய ஐஸ்வரியத்தை ஒருவராகிலும் வீணாக இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. Lord, no one should waste this wealth which you have given as a blessing, Lord. ஒருவருடைய வாழ்க்கை குறித்தாலும் சொல்லக்கூடாது, என்னுடைய தவறான மாயையான ஒழுக்கமற்ற உறவுகளால் என்னுடைய செல்வத்தை ஐஸ்வரியத்தை இழந்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடாது. Lord, no one should say that I have wasted all the wealth which the Lord has given by my immoral relationships, by fake and duplicate relationships. இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் உணர்வடைந்து எச்சரிப்படைந்து அவருடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ள கிருபை தார். Lord, give us grace that everyone who listen to this word may be warned and may be cautious and keep their life proper, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.